ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம விப்ரோங்கிற ஸ்மார்ட் பல்பை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்போட கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து 16 lakhs கலர் வந்து இந்த ஆப் மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 600 தான் இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்குது. இதை வந்து நம்மளால் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கூடயும் வந்து கனெக்ட் பண்ணி நம்மளால் வந்து ஹேண்ட் ஃப்ரீயாக நம்மளோட வாய்ஸ் மட்டும் வச்சு இந்த பல்ப் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபீச்சர் இருக்கும். நம்ம வந்து இந்த டைமுக்கு வந்து இந்த லைட்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம், இந்த டைமுக்கு இந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீச்சருமே வந்து நல்லா இருக்குது. இன்னொரு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா நம்ம சரௌண்டிங்கில் ஏதாவது வந்து சாங் ப்ளே ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த சாங் வந்து சாங்க்கேற்ற ஒரு லைட் சேஞ்ச் வந்து இது வந்து கொடுத்துட்டே இருக்கும். இந்த பல்ப் வந்து பார்த்திங்கனாலுமே அந்த ஒரு ஃபீச்சருமே வந்து சூப்பராகவே தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஆஃபர் 600 ருபீஸில் இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எப்படி வந்து ஆப் கூட கனெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து நம்மளோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூட கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் விப்ரோங்கிற ஸ்மார்ட் பல்போட பாக்ஸு. விப்ரோங்கிற பிராண்டிங் இருக்குது, ஸ்மார்ட் பல்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வாங்கியிருக்க வேரியன்ட் பார்த்திங்கன்னா 12 வாட்ஸ் வேரியண்ட்டு அதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 9 வாட்ஸ் வேரியண்ட்டும் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம பல்பு. இந்த பல்பை வச்சு நம்மளால் 16 மில்லியன் கலர்ஸ் நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். என்னன்னு சொல்லிட்டு ஃபர்தராக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருந்தது. அந்த யூசர் மேனுவல்லே நமக்கு வந்து ஆப் கூட எப்படி கனெக்ட் பண்ணணும், அப்புறம் நம்மளோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூட எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து படித்து பார்த்துக்கலாம். அடுத்த பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த விப்ரோ நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஹோம்ங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நீங்கள் வந்து லைட்டை வந்து போட்டு சுவிட்ச் போட்டோடனே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இந்த பிளிங்க் ஆகுனதுன்னா நம்ம வந்து ஆப் கூட கனெக்ட் பண்ணணும்னு அர்த்தம். உடனே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா விப்ரோ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்போட இன்டர்ஃபேஸ் தான். சைன்அப் கொடுத்து உங்களோட இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ஒய்ஃபை பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. இது ஒய்ஃபையில் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். இன்டர்நெட்டில் இதுக்கு வந்து தேவை கிடையாது. நமக்கு இந்த பல்ப் வந்து பிளிங்க் ஆகும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பல்பை வந்து 3 தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். இது 3 தடவை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பல்ப் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம பல்பை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 8% வந்ததுக்கப்புறம் அந்த பிளிங்கிங் வந்து ஸ்டாப் ஆகிட்டு நம்ம ஆப் கூட வந்து கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த விப்ரோ பல்புங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டிங்ஸில் நம்ம எந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட்டை வந்து டிம் ஆக்கிக்கலாம், இல்லை ப்யூர் ஒயிட்டில் வச்சுக்கலாம், இல்லை நமக்காக வந்து ஆர்ஜிபி லைட்டிங்கும் இதில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் ஆர்ஜிபி லைட்டிங். இது மாதிரி நான் வந்து இதில் செட் பண்ணுறது மூலயமா நான் வந்து ஆர்ஜிபி லைட்டிங்கை வந்து என்னால் மாற்றிக்க முடியும். இதில் வந்து 16 மில்லியன் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 16 மில்லியன் கலர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு வந்து இந்த பல்ப் வந்து ஆன் ஆகும், இந்த டைமுக்கு வந்து ஆஃப் ஆகும்னு சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணியும் வச்சுக்க முடியும். அதுவுமே ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் தான். அது இல்லாமல் இதில் மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சரௌண்டிங்கில் ஏதாவது வந்து பாட்டு ஓடுனுச்சுன்னா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைட் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைட் வந்து லைட் எரிய ஆரம்பிக்கும். இது எப்படின்னா ஆர்ஜிபி லைட் வந்து அப்படியே மாறி எரியும். அதுவுமே வந்து சூப்பராக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி தான். இப்போ நம்ம எப்படி கூகுள் அசிஸ்டன்ட் கூட கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கூகுள் ஹோம்ங்கிற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா கனெக்ட் வித் கூகுள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா சர்ச்சில் போய்ட்டு விப்ரோ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட நேம் வந்து வந்துடும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆப்பில் என்ன இமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதையும் இதுலேயும் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து செட்டப் ஆகிடும். செட்டப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து ஹேண்ட் ஃப்ரீயாக வந்து ஹே கூகுள்னு சொல்கிற வழியாக உங்களுக்காக வந்து லைட் ஆன் பண்ணுறது, லைட் ஆஃப் பண்ணுறது, கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும்.